சபை ஊடாக 1700 ரூபா சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம். இதுக்கு நான் நாட்டின் ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு துரோகம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு மனசு வச்சா கட்டாயம் நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் முழு மனசோடு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம். நான் இன்றைக்கி ஊடக நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த சம்பளத்துக்கு யாரும் பேர் போட முடியாது. இது சம்மந்தமாக ஜனாதிபதி 2 கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சார் மலையக கட்சிகளோடு. ஆனால் அந்த 2 கலந்துரையாடலையும் சம்பள பிரச்சனையை கோரிக்கையாக அவங்க முன் வைக்கலை. மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அரசியல்வாதி ஒருவர் ஊடகத்துக்கு முன்னால் சொல்கிறாரு, நான் அப்போ சொன்னதானே கிடைக்காதுன்னு சந்தோஷப்பட்டார். மக்களோட துன்பத்தை வச்சு சந்தோஷப்பட்டு அரசியல் பிரச்சாரம் செய்யணும்னு அந்த மாதிரி பொழப்பு நாங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஜனாதிபதி அவர்களுக்கும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. இன்றைக்கி மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் சம்பள பிரச்சனை மட்டும் எங்களோட பிரச்சனை கிடையாது. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் காணிகளுக்கு சொந்தக்காரங்க அரசாங்கம் தான். ஆனால் அதுக்கு முழுமையான அதிகாரம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட தான் இருக்குது. அதனால தான் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் ஒரு ஆலோசனை முன்வைத்தார். இந்த தோட்டங்களில் இருக்கிற லைன் பகுதிகள் மற்றும் அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விடயங்களை ஒரு கெசட் மூலியமாக, ஒரு சட்டமூலம் மூலியமாக அரசாங்கத்துக்கு அடியில் எடுக்கிறதுக்கு அவங்க எல்லாருக்கும் அரசாங்கம் மூலியமாக ஒரு வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கணும்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அது மக்களோட கஷ்டத்தை வச்சு வாக்குகள் சேகரிக்க தான் எல்லோரும் பார்க்குறாங்களே தவிர நிரந்தர தீர்வு யாரும் கொடுக்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காணி உரிமை சம்மந்தமாக அவங்க முன் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, இல்லை அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குறாங்க இந்த லைன் அறைகளுக்கு, அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாதுன்னு. மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். யார் எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் மனசில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, உங்களை இந்த முடிவு மூலியமாகவும் இந்த எதிர்ப்பு மூலியமாகவும் யார் உங்களை அதே லைன் அறையில் வைக்க பார்க்குறா, யார் உங்களுக்கு சம உரிமை கொடுக்க பார்க்குறான்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அரசாங்கமாக நாங்கள் மக்களை சம உரிமை கொடுத்து பாதுகாக்க பார்க்குறோம். எதுக்கு எடுத்தாலும் பின்தங்கின சமூகம், ஒதுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லியே எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட்ருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு இலங்கையர் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க பார்க்குறோம். இப்போ அரசாங்கம் அதை லைன் அறைகள்னு அங்கீகரிக்கலைன்னா அதை நான் பொய்யாயிருமா, அதை நான் மாளிகையாக மாறிடுமா என்ன? அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு வீடு கட்டி தான் காணி உறுதி பத்திரம் தரணும்னு சொன்னால் அதுக்கு பேர் காணி உரிமை கிடையாது, அதுக்கு பேர் வீட்டுரிமை. நாங்கள் காணி உரிமையை வழங்க பார்க்குறோம் 10 பர்ச் மேனி ஒரு குடும்பத்துக்கு. இன்றைக்கி அவங்களோட குழந்தைங்க ஒரு பாத்ரூம் கட்டணும்னு நினச்சா கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வீடு கட்டணுன்னா கூட நாங்கள் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட தான் முதல் அனுமதி கேட்கணுமே தவிர அரசாங்கத்துக்கிட்ட முதல் அனுமதி கிடையாது. வடக்கு கிழக்கில் நிறைய மக்களுக்கு சொந்த காணி இருக்கா, அதனால வீடு கட்ட முடிஞ்சு. மலையகத்தில் அந்த விஷயம் கிடையாது. மலையகத்தில் ஒரு வீடு கட்டணும்னா, இல்லாட்டி ஒரு டாய்லெட் கட்டணும்னா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு செங்கல் கூட வைக்கணும்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட அனுமதி கேட்டாகணும். மக்கள் பெருந்தோட்ட நிறுவனத்தின் சிட்டிசன்ஸ் கிடையாது, பிரஜைகள் கிடையாது, அவங்க இலங்கை நாட்டின் பிரஜைகள். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து ஆகணும் இந்த விஷயத்தில். ஏன்னா இன்னைக்கு யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் மக்களுக்கு ஏன் அரசாங்கத்தோட வரப்பிரசாதங்கள் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதியில், இப்போ பிரஜா உரிமை இல்லாத காலகட்டத்தில் டிமார்கேஷன் நடக்கப்பட்டுச்சு, இந்த எல்லை நிர்ணயம். அப்படி நடக்கப்படும்போது நீங்கள் இன்றைக்கி இலங்கையில் ஏதாச்சும் ஒரு பகுதிக்கு போனால் 500 குடும்பங்கள் 300 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவகர் இருக்கார். இதே இது நீங்கள் கர்க்கஸ்வால்ட் எஸ்டேட்டுக்கு போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 8000 குடும்பத்துக்கு ஒரு கிராம சேவகர். அப்புறம் எப்படி அரசாங்கத்தோட வரப்பிரசாதங்கள் மக்களுக்கு போய் சேரும்? இதை வச்சு அரசியல் செய்ய வேணான்னு தான் நான் கேட்குறேன். பேர் போடணுன்னா பேரை போட்டு போங்க, அவ்வளோதான் விஷயம். ஆமாம், 2020 250 ரூபா அதிகரிச்சோம், 2024 350 ரூபா அதிகரிச்சிருக்கோம் அடிப்படை சம்பளத்தை பார்த்தா மட்டும். அப்படி இருக்கும்போது எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான். இதுக்கு மேலே 10 ரூபாய் யாராச்சும் வாங்கி தர முடியும்னா தாராளமாக முன்னால் வாங்க. ஜனாதிபதி கேட்கும்போது யாருமே வாயை திறக்காமல் அப்படியே இருந்துட்டு ஒப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது எல்லாரும் எதிராக வாக்களிக்கிறாங்க. இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்னு ஒருவர் இருக்கார். அவர் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தான் வேலை செய்கிறேன், நான் ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காண்டி இந்த 1700 ரூபாய்க்கு எதிராக வாக்களித்தாங்க? வேஜஸ் போர்டுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எத்தனை வருஷம் ஒரு சம்பள உயர்வு வரணும், இல்லாட்டி இந்த வேறு என்ன நிபந்தனைகள் வச்சாங்க, இந்த இத்தனை கிலோ பறிக்கணும், 50 ரூபா ஒவ்வொரு கிலோ, அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நடத்த வேண்டிய விஷயம். நாங்கள் 14 நாட்குள்ளார அதுக்கு ஒரு பொறிமுறையை உருவாக்குவோம். எல்லா தோட்டத்துலேயும் பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி கொழும்புக்குள்ளார கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் போராட வந்திருந்தாங்க. இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அமைப்புகள் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
அழுத்தம் போடணும்னா தாராளமாக பேர் போடுங்க. சம்பளத்தை இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஜேஆர் ஜெயவர்தனுக்கு இந்த நடக்க கற்றுக் கொடுத்ததும் இவங்க தான். பிரேமதாஸ் அவர்களுக்கு பேச கற்றுக் கொடுத்ததும் இவங்க தான். இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரசியல் கற்றுக் கொடுத்ததும் இவங்க தான்.